காணானுக்குள்ளார போகும்போது சிலதெல்லாம் அவங்களுடைய நடைமுறைகள, பாரம்பரியங்கள பின்பற்றாதீங்க. ஒருவேளை பரிசுத்தாவியோட ஒரு இணைப்பு அங்க இருந்திருந்தா, நீங்க இங்க இங்க வந்து மனுஷன பார்த்து வரமாட்டாரு. ஆண்டவர் பக்கத்துல யோகதாஸ் இருக்கிறான். அது இருக்கும்போதே பிசாசு உள்ளார நுழையிறானே. அவங்ககிட்ட பேசலன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டத்துல ஏதோ பேசலன்னா, பாஸ்டர் என்ன மதிக்க மாட்டேன்றாரு. ஸோ இவங்க வந்து சர்ச்சை விட்டு தூரம் போல. நம்ம என்னைக்குமே நம்ம உள்ளார கொண்டு வந்தோம்னா அது ஆபத்து தான். ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள போயிருக்கிறாங்கன்னா? நம்ம வீட்ல இருக்க முடியல. நம்ம கேட்குறோம், என்ன இது அப்படின்னு கேட்குறோம். நீங்க பார்த்தா எப்படி சொல்றீங்க? ஆனா முக்காவாசி பேர் எனக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆண்டவர் ஒரு அறையில போயிட்டு அடைச்சிடாதீங்க. இந்த வீடு எனக்கு செட் ஆகல. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றாங்க? ஃப்ளூக்குன்னு சொல்லுவோம், லக்கின்னு சொல்லுவோம்ல. ஃப்ளூக் அடிச்சிச்சு அவ்வளோதான். இப்போ எல்லாரும் ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு சரியா அவங்க எடுத்த மெத்தட் என்னன்னா குழுக்கள் மெத்தட். லாட் போடணும். சரியா, லாட் போடணும். இப்ப லாட் போட்டு எடுத்தாங்களா, ஒருத்தனை எடுத்துட்டாங்க. சரி, அவரை பத்தி எதுனா இருக்குதா அட்ரஸ்? ஒரு அட்ரஸும் காணும். ஏன்னா அந்த டைம்ல பரிசுத்த ஆவியானவர் அங்க அவங்க கூட அந்த டைம்ல இல்லை அவங்கள்ட்ட. ஆனா அடுத்த அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாருங்க, வந்த பிறகு இப்போ பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது 11 சேர்ந்து நிற்கிறான். சேர்ந்து நின்று அப்ப அங்க ஒரு மனதை கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவி. சரியா? இன்னொன்னு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தின்படி அந்த இடத்துல பவுல தான் கர்த்தர் இணைக்கிறாரு. சரியா? 12வது நபர் யார் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பவுல் தான் உள்ளார வராரு. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் யாருக்கு இருக்குது? இவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியான கிரியை செய்யறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா மாத்திரம்தான் அங்க ஒற்றுமை வரும், எல்லாமே வரும். இப்ப நிறைய பேர் ஜென்ரலா சொல்ல, இப்ப அதை வச்சுட்டு லாட்டு போடலான்னு. சரியா? லாட்டு போட்டு எடு. இன்னைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கையில இப்படி காட்டுவாங்க, ஏதாவது ஒண்ணு தொட அப்படின்னுவாங்க. பாத்துருக்கியா? ஏதாவது ஒண்ணு தொடுன்னுவாங்க. நம்மளும் தொட்ட உடனே ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சது இதா இருந்ததுன்னா, இல்ல இன்னொரு வாட்டி 3 வாட்டி வரணும் அடுத்ததுன்னுவாங்க. ஸோ நான் ஜென்ரலா இப்ப சமீபத்துல நான் தியானிக்கும் போது நான் சிம்பிளா யோசிச்சேன், ஆண்டவர் பக்கத்துல யோகதாஸ் இருக்கிறான். அது இருக்கும்போதே பிசாசு உள்ளார நுழையிறானே. நீ கை வைக்கும்போது, கை காட்டும் போதே இன்னொருத்த எதிரில் இருக்க மனசுல பிசாசு நுழைஞ்சு ஆப்போசிட்டா செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை கேளு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நின்று, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேள. அவரு கரெக்டா நடத்திடுவார். எந்த பிசாசாக நுழைய முடியாது. இந்த பிசாசு லாட்டு போடுறது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா லாட்டும் சில டைம் சிலருக்கு சக்ஸஸாக போயிருக்கலாம். ஏதோ ஃப்ளூக்குன்னு சொல்லுவோம், லக்கின்னு சொல்லுவோம்ல. ஃப்ளூக் அடிச்சிச்சு அவ்வளோதான். இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க, இருக்கிறதும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது இவனை பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா இது எல்லாமே தலைக்கணம் இருக்கும், டாமினேஷன் இருக்கும். சரியா? ப்ரேயர் இருக்காது. இது எல்லாமே பியூட்டிஃபுல் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஆண்டவருக்கு இந்த இருட்டோட. நீ பாரு, சர்ச்சுக்கு ஒருத்தன் வரலன்னு வச்சுக்கேன். நீ சர்ச் வச்சுக்கலப்பா, உன் சர்ச்சில் ஒரு வாரம் வரல, 2 வாரம் வரலனாலே நீ அனலைஸ் பண்ணிக்கோ. ஸோ இவங்க சர்ச்சை விட்டு தூரம் போல, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் விட்டு தூரம் இருக்கிறாங்க. கரெக்ட். ஆண்டவர் விட்டு தூரம் போயாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஏன்னா ஏதாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு இடத்துல ஆண்டர் இருக்கிற இடத்துல வரத்துக்கு ஒருத்தன் வாஞ்சிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பலவீனமா இருக்கட்டும், என்ன இதா இருக்கட்டும், வந்துருவான். கண்டிப்பா அவனுக்கு ஒரு வாஞ்சை இருக்குல்ல, வாஞ்சையோட வந்துருவான். ஓகே போவோம், ஆராதிப்போன்னு. அதே தான் ஆண்டர் மேல வாஞ்சை இல்லாதவனை பாரு, இன்னைக்கு என்ன டயர்டா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் போ. காரணம் வேற தேடுவாங்கன்னா, நான் கேட்டது இப்போ இங்க நிறைய நீங்க ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறதுனால அவன் காரணம் அவனே தேடுவான். நீங்க அவங்ககிட்ட பேசலன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டத்தில் ஏதோ பேசலன்னா, பாஸ்டர் என்ன மதிக்க மாட்டேன்றாரு, அதனால நான் சர்ச்சுக்கு போறதில்ல. நீ பாஸ்டரை பார்க்க வரியா, தேவனை பார்க்க வரியா? ட்ரூ இல்லைன்னா நீங்க சொல்றது. ஒருவேளை பரிசுத்தாவியோட ஒரு இணைப்பு அங்க இருந்திருந்தா, நீங்க இங்க இங்க மனுஷனை பார்த்து வரமாட்டாங்க, தேவனை பார்த்து வருவாங்க. உண்மைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் எனக்கு என்னன்னா, ஒரு தெளிவான ஒரு விஷயம், பரிசுத்த ஆவி ஒருவரோடு இருந்தா அவங்க ஒரு நல்ல டிசிஷன்ஸ் மேக்கிங்கா இருக்கும், தலகணம் வராது, ஒரு ஆண் ஆதிக்கமோ பெண் ஆதிக்கமோ இருக்காது, சந்தேகங்கள் எழும்பாது. இந்த கனெக்ஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா இது எல்லாமே வரும். அண்ட் செகண்ட், நீங்க சொன்ன மாதிரி குடும்ப ஜெபம்ன்றதை விட
கர்த்தரோட அது உண்மையாக ஜெபிக்கிறோமான்றது முக்கியம். கடமைக்காக இல்ல, வாஞ்சையோடு தாகத்தோடு எல்லாமே கடமை தான்ப்பா. இப்போ வெளியே இப்போ பசங்க வெளியே போகும்போது ஜோம் பண்ணணும்னு சொல்கிறோம், சுகமாக போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு ஷார்ட் ஒரு அந்த பேர்டன் இருக்கா, ஆண்டர் பாதுகாக்கணும் ஆண்டவரை. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் பண்ண சொல்ல. பட் ஆனால் ஒரு வேர்டு சொன்னாலும் நல்ல ஒரு உண்மையாக உள்ளத்துல இருந்து நீ சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்பேன். ஸோ கண்டிப்பாக ஆண்டர் பாதுகாப்பார். கண்டிப்பாக சிலதெல்லாம் அதான் இது யார் செய்ய முடியும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. இல்லைன்னா எல்லாம் கடமைக்காக பண்ணுவாங்க. அதான் விஷயம். அண்ணாளுடைய ஜெபம் கூட அந்த தாகத்தோடு இருந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். கண்டிப்பா. பிரைஸ் டு காட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு தெளிவான பதில். இன்னைக்கு உங்களுடைய கேள்வி தான் நான் கேட்டேன். ஆதிக்கம் ஆணாதிக்கமாக இருக்கலாம், பெண்ணாதிக்கமாக இருக்கலாம். ஆனால் ஆதிக்கம் நமக்குள்ளே வருதுன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லைன்னு தான் அர்த்தம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நமக்கு எந்த தலகணமும் இருக்காது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம் அவருடைய கடைசி ரத்தம், அந்த ஒரு துளி ரத்தம் கூட அவர் சரீரத்தை விட்டு போகிற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் தாழ்த்தினபடினால தான் அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. ஒரு அழகான விடையை அண்ணன் கொடுத்தாரு. இன்னும் நீங்கள் ஆழமாக இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், இன்னும் வெவ்வேறு தலைப்பில் நீங்கள் சால்வேஷன் டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸை பார்க்கணுன்னா இப்போவே நீங்கள் வந்து இந்த ஆப், இப்போ போடப்பட்டிருக்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இது ஃபார்வேர்ட் பண்ணுறது மூலமா என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? இது ஒரு ஊழியம், ஒரு கைப்பிரதி ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது போல நீங்கள் அனுப்புகிற இந்த ஒரு ஷேர், இந்த ஒரு ஃபார்வர்ட் எத்தனையோ பேர் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். அதனால் இது ஏனோ தானமாக நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேளையிலே டவுன்லோட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இன்னொரு கேள்வியோடு கூட நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னா, ஏன்னா இது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏன்னா குடும்பம் கட்டப்பட்டால் சபை கட்டப்பட்டும், சபை கட்டப்பட்டால் பரலோக ராஜ்யம் கட்டப்படும். ஏன்னா ஒரு 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 ஊழியம் முதல்ல குடும்பத்திலேருந்து தொடங்குது. ஒருவன் வந்து தன் குடும்பத்தை விசாரிக்காதவனாக இருந்தால் சபையை எப்படி விசாரிக்கும்? அதனால தலைப்பு வந்து அதிகமாக நான் வந்து இந்த குடும்பத்தை குறித்து கேள்விகளை கேட்குறேன், எனக்கு வந்த கேள்விகள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நான் ஏன் அடிக்கடி இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, தங்களை வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே ஒரு பரிசுத்தவான்களுடைய எண்ணங்கள் உருவாக்கப்படுது. இவங்க வந்து மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு சகோதரனை நான் மீட் பண்ணேன்னா கடந்த வாரத்தில் அப்படியே மீட் பண்ணும்போது அப்படியே ஒரு தலைப்பு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு, அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடனடியாக என்னை கேட்டார், சொல்லுங்கள் பிரதர், நான் நல்ல ஒரு வாஸ்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தோம். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நாங்கள் வாஸ்துவெல்லாம் பார்க்குறதில்ல, எங்களுக்கு கர்த்தர் எந்த ஞானத்தை கொடுத்துருக்குறா அதுக்காக நான் எங்களுக்கு எல்லா இடமும் பரிசுத்த இடம், எல்லா இடத்துலையுமே கர்த்தர் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடுறாங்களோ அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா அவர் சிரிச்சுக்கிட்ட சொன்னார், நீங்கள் பார்த்தா எப்படி சொல்கிறீங்க, ஆனால் முக்கால்வாசி பேர் எனக்கு வர கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்க எல்லாருமே வந்து வாஸ்து கேட்டுன்னு போய் தான் வீடை கட்டுறாங்க. இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்ன்றதை விட வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறது என்ன இல்லைன்னா, ஆண்டவருடைய நாமத்தின் தூஷணம். முக்கால்வாசி பேர் வரத்தை உங்கள் ஆளுங்க தான்ப்பா, அவங்க கிறிஸ்டியனுங்க தான் வராங்கன்னா இது நேரடியாக தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறது. 2வது, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வீட்டை கட்டணும்னு அவசரமாக கட்டுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் தேவனுக்கென்று ஒரு ஜெப அறையை கட்டுறதை இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிளான்லேருந்தே எடுத்து போட்டு இருக்கிறாங்கன்னா, சூனேமித்தாள் ஒரு ஊழியக்காரன் ஜபிக்கிறதுக்காக ஒரு அறையை கட்டி கொடுத்த நிமித்தமாக அவள் குடும்பத்தில் நடந்த ஆசீர்வாதம், மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார், பிள்ளை பாக்கியம் கிடைத்தது, மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். அப்போ அந்த ஜெப அறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு வந்து குபேர மூலை, வாயு மூலை, என்னென்னவோ அக்னி மூலை, என்னென்னவோ மூலைங்க, அந்த மூலைங்களை போய் பார்த்துட்டு வீடுங்களை கட்டி இப்படி பண்றதுனால இது எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துறாங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் கேட்கும் போது உண்மையாவே தேவனுடைய நாமம் தூஷணமாச்சு. ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள போயிருக்கிறாங்கன்னா, இது எங்க மோட்டிவேட் பண்ணுது இவங்கள? பைபிள் எப்படின்னா அது மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் இருக்குதானா? இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த அளவுக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம்ப்பா, சரியா, இப்போ வாஸ்து பார்த்து கட்டுறேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஆரம்பம் எங்கன்னா, இப்போ ஆண்டர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து வந்த பிறகு ஆண்டர் வந்து கானானுக்குள்ளார் போகும்போது சிலதெல்லாம் அவங்களுடைய நடைமுறைகளை
பாரம்பரியங்களை பின்பற்றாதீங்க. இந்த நாள் பார்க்கறது, குறி சொல்றது, இது மாதிரிலாம் சொல்லுவார். ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்காங்க. ஸோ அதில் இதெல்லாம் வரும். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மற்ற வழிபாடுகளில் அவங்க கடைப்பிடிச்ச காரியம், அவங்க கடைப்பிடிச்ச காரியத்தை வந்து நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வந்து உள்ளார கொண்டு வந்தோம்னா அது ஆபத்து தான். சரியா? ஏன்னா சொல்லப்போனால் நீ இன்னொன்று நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு காரியம், ஜெப அறையை நம்ம வீட்டில் கட்டும்போது கட்டணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ உங்கள் கான்செப்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டர் வந்து ஒரு அறையில் போயிட்டு அடைச்சிடாதீங்க. இல்லை சரியா? ஏன்னா இஸ்ரவேல் மக்களை வந்து ஆண்டர் வந்து அந்த இதில் வந்து வனாந்திரத்தில் நடத்தும் போது மோசஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்ம பாளையத்தில் வந்து ஆண்டர் வந்து உலாவணும். அதனால பாலி எங்கும் வந்து எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கும். சரியா நான் சொல்கிறது புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜபாரைன்னு வச்சுருப்பாங்க. சரியா? ஜபாரையை வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஜெபிக்கிற ஆண்டர் இருக்கிற இடம். மற்ற பெட்ரூம் போய் பாரு, நாரும். ஹாலு போய் நாரும், எல்லாமே நாரும், சுத்தமே இருக்காது. நான் ஓப்பனா கேட்குறேன், ஆண்டர் இப்படி தான் போகணும், எப்படி போவாரு? ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும், ஆண்டர் வந்து இந்த இடத்துல போய் ஜோம். நான் சொல்லுகிறேன், இல்லை, நீ சொன்ன மாதிரி எல்லா இடமும் வந்து ஜெபிக்கிற இடம். ஸோ ஆண்டர் வந்து பாளையம் எங்கும் வந்து என்ன பண்ணாருன்னா சுத்தமா இருக்கணும்னு பார்த்தாரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து சொல்ல போனா இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஆண்டர் சுத்தத்தை கற்றுக் கொடுக்குறாரு. எஸ், ரொம்ப முக்கியம் அது. சரியா? ஒரு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்டுவாசிக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராரு. ஒரு காட்டுவாசிக்கு நீ இப்படிதான்ப்பா சுத்தமா இருக்கணும், இப்படிதான்ப்பா குளிக்கணும், இப்படிதான்ப்பா இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ். இந்த அளவுக்குலாம் யாருமே டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நீ அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அப்ப ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்கறனா, எந்த இடத்துல சுத்தம் இருக்குதோ அவர் இருப்பார். சரியா? பரிசுத்தம் அதான், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அப்போ நீ வந்து பரிசுத்தமா இருந்தீங்கன்னா, உன் வீடு பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, சரியா? நல்லா நான் சொல்றேனே, ஒரு நீட்டா வைங்க வீட்டை வந்து நீட்டா வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹவுஸ் விசிட்டிங்லாம் போகும்போது சில வீடு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் வராருன்னு அந்த ஹோல்ஸில் பார்த்தோன்னா எல்லாம் தூக்கி போடு, எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருது. சரியா? தொடப்பம் கிட்டப்போம் எல்லாம் பறக்கும். அப்போதான் லெஃப்ட் அண்ட் ரைட் பறக்கும். இது யாருக்கு பண்ணுறோன்னா, ஒரு பாஸ்டருக்கு. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருன்னா வீடு சுத்தம். எப்பா ஏசப்பா வராரு, என்ன பண்ணுவேன்? சரியா? அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கு? இப்போ நம்ம பாரு, ஒரு இடத்துல ஒரு நாற்றம் படுத்தா நம்மளால போக முடியல, நம்ம வீட்டில் இருக்க முடியல. நம்ம கேட்குறோம், என்ன இது அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒரு ஜீவனுள்ள தேவன் வந்து உன் வீட்டில் வந்து உலாவணும். சரியா? உலாவணும்னா உன் வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? எஸ், ரொம்ப சொல்ல போனால் உன் டாய்லெட் கூட நல்லா க்ளீனாக இருக்கணும். ஆமாம். சரியா? எல்லாமே எந்த ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லு கூட வரக்கூடாது. ஸோ உனக்கு பார்க்கும்போதே உனக்கு வந்து நீ நல்லா பாரு, வீடு வந்து நல்லா நீட்டாக இருக்கட்டும். யூ ஃபீல் த கம்ஃபர்ட் ஜோன். பாடுங்க ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு மன நிம்மதி. இதே இது வீடு பாரு, கச்சா முச்சா இங்கே துணி அங்கே இதெல்லாம் இருக்கட்டுமே. ஸோ உனக்கு வந்து அதுவே வந்து உனக்கு வந்து ஒரு ப்ரேயர் மூட கொண்டு வராது, ஒரு எதுவுமே கொண்டு வராது. சிலலாம் அந்த துணி மேலேயே படுத்து தூங்குவான். சரியா? அதை கேட்டால் கபோர்டு இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேனே, ஒழுக்க சுத்தமாக வைக்கணும்னு நினச்சா சுத்தமாக வைக்க முடியும், நம்ம ஆட்களெல்லாம் முடியும். ஸோ அப்போ ஒரு அறையை கட்டி ஆண்டர் வந்து உள்ளார போய் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு, ஸோ என்டையர் வீடே வந்து ஆண்டர் உலாவுற இடமா வச்சுக்கோங்க. தாவீது சொல்றாருல, எப்போது என் வீட்டுக்கு வருவீன்னு கேட்பாரு ஜெபத்துல. எப்போது என் வீட்டுக்கு வருவீர், என் வீட்டில் வந்து எப்போ உலாவுவீர். அவரு தாவீதோட சங்கீதம் ரொம்ப அழகா இருக்கும். எப்பப்பா என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டில் வந்து உலாவுவீங்க. ஸோ இன்னொன்று, அந்த வீட்டுக்குள்ளார வரேன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜெபாரை கட்டியிருக்கீங்க, ஓகே ரைட்டு, உன் இருதயம் எப்படி இருக்கு? எஸ், உன் இருதயம் நல்லா இல்லைன்னா நீ அந்த அறை கட்டுறது வேஸ்ட்டு. அந்த அறையில் வந்து ஆண்டர்லாம் இருக்க மாட்டார், எழுதி தரேன் நான். நீ ஊரடிச்சிட்டு ஒல்லடிச்சிட்டு எல்லா வேலையும் பட்டு, பாஸ்டர் இதான் ஜெபாரை, நம்ம வீடு இது அப்படின்னு சொல்லி பாரு. ஆமாம், ஆண்டர் பார்ப்பார், எப்பா இருதயமே உனக்கு நல்லா இல்லை, நான் வந்து நீ வச்சு அறையில் வந்து உட்காருவேனா? சான்ஸே கிடையாது.
இப்ப நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கடமையா போச்சு, இப்படி பண்ணிடணும். ஏன்னா எல்லாரும் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ப்ரேயர் ரூம் கட்டிடலாம். சரி, ப்ரேயர் ரூம் கட்டினீங்க, ஜென்ரலா எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்க? தட் மேட்டர்ஸ். கரெக்ட். ஆமாண்ணா. இது வந்து எங்கன்னா இப்போ அது முக்கியமான வேலையா நடக்கலன்ற பட்சத்துல அது பாலடைஞ்ச வீடு தான். இப்போ எங்கன்னா நீ பாரு, மற்ற விக்கிரக ஆராதனை வீடுகள் எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அவங்க இதுல இருந்து வந்தது தான் பூஜை அறை. அவங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை அறைன்னு ஒன்று வச்சிருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதில் அவங்க படத்தை வச்சிருப்பாங்க, அங்கே இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரி, அந்த இப்போ இதை தான் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிருக்கிறோம் நம்ம. ப்ரேயர், ஓகேவா, ப்ரேயர் ரூம், ஓகே. நம்ம என்ன பண்ணல, விக்கிரகத்தை வைக்கல, இல்லைன்னா சில அது கூட வச்சுக்குவோம், சிலுவையை வச்சுக்கலாம், ஜீசஸ் படத்தை வச்சுக்கலாம், யார் படத்தினாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டா அது ஒரு ப்ரேயர் ஆளுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற? அதுதான் மேட்டர். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற, எவ்வளோ நேரம் இருக்கிற? ஸோ இப்போ அந்த மகள் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த சூரியமையால் வந்து ஒரு அறையை கட்டினாங்க. ஏன் கட்டியிருப்பாங்க? ஏன்னா இவர் ஜெபிக்கிறவர், ஜெபிக்கிறதுக்கு இப்போ இவங்க வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு இப்போ தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் வழி கிடையாது. ஆமாம், அதுதான். ஊழியக்காரர் வந்து போகிறாரு, தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. அப்போது ஒரு வீட்டை கட்டிடுவோம், அப்போ வந்து மேலே வந்து ஜெபம் பண்ணிட்டு போட்டோம். அவர் ஜெபிக்கிறவராக இருந்ததுனால தான் அந்த ஜெபிக்கிறவருக்காக தான் ஜெப அறை உருவாக்கப்பட்டது. ஆமாம். இப்போ நம்ம வீடு கட்டும் போதே ஜெப அறை வைக்கணும்னா நீ எல்லாம் ஜெபம் பண்ணுறியா? எஸ், எல்லாம் ஜெபம் பண்ணா கட்டு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உன் வீடே ஜெபாரியாக இருக்கணும். எஸ், ஆமாம், சரியா? எந்த இடமும் ஜெபாரியாக இருக்கணும்னா வீடு சுத்தமாக இருக்கணும், அதில் வாழ்றவங்களும் சுத்தமாக இருந்தா ஸோ எல்லா இடத்துலையும் முதல் அறை, இந்த இருதயம் என்கிற அறையை வந்து சுத்தப்படுத்திட்டு கச்சடா வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய அறையை கட்டு அது. ஆனா பாருங்க, ஆனா இது இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் நான் எங்க போறேன்னா இந்த வாஸ்து இது இங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும். இது கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா கர்த்தர் வந்து எதனால ஆசீர்வதிப்பார்? அதான் நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த வாஸ்து மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அதுதான். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா இந்த அக்னி மூளை, இந்த குபேரம் மூளை, இந்த மூளை இங்கே இருந்ததுன்னா எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சான்னா ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா நீ வந்து குபேரனை நம்புற, யாரும் நம்பல, ஆண்டவர் நம்பல. ஆண்டவர் வந்து நான் சொல்றேன், பஞ்சத்துல இருந்தாலே தூக்கி ஆசீர்வதிக்கிற தேவன், பஞ்சத்துல இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நான் தான் ஆராதிக்கிற தேவன். ஒண்ணுமே இல்லைனாலும் வலை கிழியத்தக்கதாக மீன்களை தர தேவன் ஏன் தேவன். நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கல, ஆனால் அவருக்கு மீனை தராரு. ஆமாம், சரியா? அப்போ நம்ம ஆட்கள் வந்து வாஸ்துவ நம்புகிறோம், இதை நம்புகிறோம்னால நான் 100க்கு 100 சொல்கிறேன், அவன் வந்து என்னன்னா இதில் ஆண்டை நம்பலன்னு அர்த்தம். இன்னொன்று, நம்ம ஆட்கள் இப்போ வீடு கட்டும்போது வாடகைக்காக எல்லாம் இது பண்ணி கட்டணும்னு சொல்லி கட்டுவாங்க. நம்ம ஆட்கள் கட்டும்போது நீ சொல்கிற இதில் வரும். இப்போ இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, பாஸ்டர் எங்களுக்காக கட்டல, வரவங்க வந்து வாஸ்து பார்க்குறாங்க அதனால கட்டுறோன்னுவாங்க. அது ஒரு காரணம். சரியா? இது ஒரு பெரிய மேஜர் பாயிண்ட். ஸோ நாங்கள் வாஸ்து பார்க்கல, ஆனால் வரவன் வாஸ்து பார்ப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ உனக்கு நீ கட்டும் பொழுதே வந்து உனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, ஸோ நான் ஆண்டு சித்தத்தின்படி கட்டினா எவனும் வரமாட்டான், இதுபடி கட்டினா தான் வருவான்றது உன் நம்பிக்கை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நீ நம்பிக்கை வச்சிருக்கிற. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எதனாலும் கட்டுப்பா, எப்படினாலும் கட்டு. ஏன்னா வானம் வந்து அவருது, பூமி அவருது, சரி? அவர் பாதப்படி எதுனாலும் அவர் எங்கே இப்போ ஆபிரகாம் அழைக்கும் போது ஏறிட்டு பாரு, எவ்வளோ தூரம் வேணுமோ பாரு, எவ்வளோ தூரம் போகணுமோ போ, நான் உனக்கு தரேன்னு சொன்னவர். ஆமென். சரியா? அப்புறமா தானே வாக்கு பண்ணாரு, அங்கே உட்காந்துட்டியாப்பா, அங்கே குபேரம் மூலை அந்த பக்கமாக போ, நல்லா காசு வரும் சொல்ல ஆண்டவர். சரியா? ஆண்டவர் வந்து உலகமே அவருது. ஆமென். எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி தான். ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? கண்டிப்பா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது யோசிச்சாதான் நம்மளுக்கு அது நல்லது. சில டைம் அந்த வீடு பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்த்து இதுவா சவுத்து இதுவா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நார்த்தா, எனக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா. எனக்கு நார்த்து சவுத்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வீடு இப்போ நீ சொன்ன பிறகு நான் பேசும்போதே யோசிக்கிறேன், நம்ம நார்த்தா சவுத்தாடி யோசிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சென்னையில் இருந்த வீடு வந்து என்னென்னா, அந்த வீடு வந்து எனக்கு தெரியாது. அது வந்து எப்படின்னா இந்த வாஸ்துபடி இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்களா, அதான் நீ சொல்கிற மாதிரி எனக்கு அது தெரியாது. நம்ம உள்ளார போயாச்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ நான் ஆசீர்வாதமாக தான் இருந்தேன்.
வாஸ்து சரியில்லாத வீடு தான் மற்றவங்க சொல்லும் பொழுது. எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நான் வாஸ்துவை நம்பல, நான் கர்த்தரை நம்புகிறேன். நிச்சயமா நீங்க நிறைய கிறிஸ்தவருங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இந்த வீடு எனக்கு செட் ஆகல, இந்த வீடு ராசி இல்லாத வீடு. வீடு ராசியில் இல்லை, நீ வந்து ஆண்டரோடு என்ன இருக்கு, நீ ஜபிக்கல, நீ ஆண்டரோடு இல்லை. எனக்கு ஒரு வீடு வந்து வாங்கணும்ன்ட்டு ஒருத்தர் சொன்னாங்கண்ணா. அப்போ என்கிட்ட சொல்லும் போதே சொல்கிறாங்க, அதில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் யாரும் அந்த வீடு வாங்கலை, அது யாரும் வாடகைக்கு வர மாட்டேன்றாங்க, அது வந்து ரொம்ப கம்மி விலையில் போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் போய் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த வீடை குறித்து பயம் இருக்காது, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஒருத்தருக்கு வந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லையோ அவன் இதெல்லாம் பண்ணுவான். உலக சாஸ்திரத்து மேலே எல்லாம் உலக சாஸ்திரம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தருக்கு அங்கே இடம் இல்லை, அவ்வளோதான். சுத்தமாக கிடையாது, இடம் கிடையாது. கர்த்தருக்கு சம்மந்தமே கிடையாது. சகையு எனக்கு ஞாபகம் வரேன், நான் நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் அண்ட சராசரங்களை படித்தவர் நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது இந்த பணம் வந்து நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி 1க்கு 4 கொடுத்துட்றான், ஆண்டவரே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னதும் அப்போ தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது இல்லை. ப்ரைஸ் டு காட், ப்ரைஸ் டு காட். ஆனால் இப்போ இந்த குபேரன் பணம்னு வந்து இந்த உடனே இன்னொரு கொஸ்டின் தோணுது. நீ சொன்ன மாதிரி அதில் வர வருமானம் வந்து என் பிள்ளையோட படிப்புக்கு, அவங்களுடைய எல்லா காரியத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். எஸ், ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விண்டோவில் வந்து காட்டுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அப்ஸ்டர் பில்டிங் தான். என்னப்பா இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன ஒர்க் எப்படி போச்சு, ஊழியம் ஒரு புறம், உங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, எப்படி. என் பிள்ளைங்க ஏதாச்சும் கேட்டால் உடனடியாக நான் அதை செய்ய மாட்டேன், கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்குவேன். போகலாமா, வெளியே போகலாமான்னு கேட்பாங்க, அப்போது அதுலேருந்து நான் போவேன். ஒரு 15-16 அப்ஸ்டர்லேருந்து அது தொங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு சரீரம் ஃபுல்லாக நடுக்கம் வந்துருச்சுண்ணா. இப்போ என் பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு, என்ன ஆகும், ஏதாகும், எப்படி செய்வேன், இது செய்வேன், அதை பற்றி நான் கவலையே படல. எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் நடத்திடுவார், அவ்வளோதான். சமைச்சு போடுற எங்கள் அம்மா தான் என்றைக்குமே கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எங்கள் அப்பா எனக்கு தெரியவே இல்லை. நிச்சயமாண்ணா, சரியா, நிச்சயமா துட்டு மட்டும் தான் வேணும் அப்பாக்கிட்ட இருந்து அம்மாட்ட இருந்து.